பரவாயில்ல பார்த்து 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 இல்ல பாரு அதுதான் கொஞ்சம் அதிகமா தெரியுது. அதிகமா இருக்குதுங்க. இந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு மேல நடக்கிறது தண்ணி மேல சாமி நாங்க போய் சொன்னோமா? சொல்லலையே. ஏரி தண்ணி, கிணத்து தண்ணி, குளத்து தண்ணி, ஆத்து தண்ணி சொன்னோமா? சொன்னீங்க. அதுல ஏதோ ஒரு தண்ணி தண்ணி மேல நடப்புன்னு சொன்னோமா? தண்ணி ஊத்தணுமா? அது மேல நடந்துமா? கண்டிப்பா நடந்துக்கிட்டா சொன்ன வார்த்தையை செஞ்சுமா? ஏதோ கண்டிப்பா சரி. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கதான் செய்வாங்க. அப்ப எல்லாம் வந்து ஏமாறாத நம்ம பாத்துக்கணும். நம்மள நம்ம தான் பாத்துக்கணும் சாமி. சரி இந்த வித மருந்து தெரியுமா? வேற எதாவது தெரியுமா உங்களுக்கு? சாமி ஒரு எலுமிச்சை பழத்தை கீழே வை. ஒரு எலுமிச்சை கூட எடுத்துட்டு வா. ஏய் உள்ள போனோம் சாமி. சாமி இந்த எலுமிச்சை பழத்தை இப்படி கீழே வச்சிருக்கு சாமி. ஓகே வச்சிங்க. இந்த கூடையை இப்படி எடுத்து வர மேல கவுத்து போடுது சாமி. ஓ எலுமிச்சை அத உள்ள வச்சு மேல கூடை கவுத்துறீங்க. ஆமா இந்த கூடை மேல என் கை படாம அந்த பழம் என் கைக்கு வருது சாமி. பெறடா டேய். இந்த வாட்டா 3 வாட்டா ஏமாத்தி போய் ஏமாற வரும் வரும். என்னங்க ஒரு ஆச்சரியமா இருக்குது. கூடைக்குள்ள ஒரு எலுமிச்சை வருமா? இவர் கை படாத அந்த பழம் வந்து கைக்கு வருமா? பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆனா இந்த வாட்டா ஏமாற மாட்டேன். ஏமாறுறது வரை ஏமாற சொன்னல. இப்ப குடிக்கிற பாருங்க. உண்டா சாமி பாரு 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 பலே 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 ஜக்கம். சாமி பழ கைக்கு வந்துடுச்சுன்னா நீ உடனே என்ன செஞ்சிருக்கணும்? உன் கையை தர பழம் பார்க்கணும் தான் சொல்லணும். நீயே கூட பத்துறது உள்ள வச்சுக்கிற பழம் எப்படி கை கூட உள்ள சூப்பரா கொடுக்கல கை பட்டுச்சு பழம் எடுத்துட்டேன். உன்னை இன்னும் ஏமாத்துவேன் சாமி. பல வித்த வச்சிருக்கிறேன். இதே போதுமா? போதுமா? இன்னும் பல வித்த காமியா வெடிக்காயில கூட எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். இதெல்லாம் பார்த்தா அப்படியே வரும். ஏன்னா கண்ணை கட்டி செய்யல, கண்ணுக்கு முன்னாடியே பண்றல, அதனால அது அதிகமாகுது. சரி இந்த வித்து தான் தெரியும். வேற என்ன தெரியுமா? எல்லா வித்தையும் தெரியும் சாமி. மோடி வைத்தால் அந்த மோடியை நாங்க எளிதிலே எடுத்து விடுவோம். ஆனா நாங்க வைக்கக்கூடிய மோடி யாராலையும் எடுக்க முடியாது. எங்க ஐயாவை மிஞ்சின ஆளுநர் இருக்குது. எங்க நாட்டுல யாருமே கிடையாது. அப்படியா? ஆகட்டும் போலாம். முருகப்பெருமானாக இருந்தா இப்பொழுது ஜோயனாக வடிவம் தாங்கி வந்திருக்கிறேன். இதோ தெய்வயானையாக இருந்த என்னுடைய மனைவி ஜோயிச்சியாக வடிவம் தாங்கி வந்திருக்கிறாள். இதற்காக கண்டன் கார்கோடகன் என்று சொல்லக்கூடிய 2 அரக்கர்கள் என் தாயாகிய பகவதி இடத்திலே அரிய பெரிய வரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அடியோதனமாக அடித்து என் தாயாகிய பகவதியை சிறை வைத்து விட்டார்கள் அந்த அரக்கர்கள். ஆகையால் என் தாயினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று முக்காலத்தையும் எடுத்துச் செல்லும் குரத்தியாக சென்று அந்த உதயகிரி அஸ்தமகிரியிலே என்ன நடக்கிறது என்று எடுத்திருக்கும் குரத்தியாக செல்லென்று வள்ளி இடத்திலே எடுத்துரைத்தேன். சென்றவளை இதுவரையில் காணவில்லை. வள்ளியினுடைய நிலைமை என்ன ஆனது என்று புரியவில்லை. ஆகையால் என் தாயை சிரமிக்க வேண்டும். வள்ளிக்கு என்ன நிலைமையானது என்று புரியவில்லை. வள்ளியும் சந்திக்க வேண்டுமேயானால் முருகனாக இருந்த நான் ஜோயனாகும், இதோ என்னுடைய மனைவி தெய்வானையாக இருந்தவள் ஜோதிக்காக வடிவம் தாங்கி இந்த உதயகிரி அஸ்தமகிரியாகப்படி கண்டன் கார்கோடகனை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம்.
அவர்களை சந்திக்க வேண்டும், என் தாயை சிறை வைக்க வேண்டும். ஆகையால் அவருடைய அற்புதத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக இருந்திருக்கிறோம். ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம். அடப்பான வித்தைக்காட்டு ஒருத்தன் வந்தாங்க. ஜான் வயசுக்கு வித்தை காட்டுறவங்க. அதுதாங்க வானத்தை வில்லா வளைக்கிறான், மணல கைரா திரிக்கிறான், தண்ணி மேல நடக்கிறான். ஆமாங்க, அது மட்டும் இல்ல, அவன் எந்த மோடி, அவன் யாரு மோடி வச்சாலும் அவன் இடுப்பானா. அவன் வைக்கிற மோடியை யாராலும் எடுக்க முடியாது ஐயா. வரத்தை பெற்றோம் என்றொரு நாள் இதுவரை பரிசோதனை செய்தவே பார்க்கவில்லை. இதுதான் தகுந்த நேரமும் காலமும் கூடிவிட்டது. அவனை தான் வைத்து சோதிக்க வேண்டும். பெரியவர சின்னவர நான் ஒரு சொத்த வர நான் இல்லைங்க. பெரியவரு சின்னவரு சின்னவர நான் பிஞ்சு வர வயசுல சின்னவர் சொல்றீங்க. நான் வேற மாதிரி வேற நினைச்சேன். நீங்க யாரு வைக்கிற மோடி வேணாலும் அவன் எடுத்துவானா, ஆனா அவன் வைக்கிற மோடி நீ என்ன பண்ற? ஒன்ன பாருங்க இவனை பார்த்தா எப்படி பின்னாடிதான் விட்டு வச்சுக்குது சாமி. பின்னாடி விட்டு வச்சுக்கிறேன். எங்களுக்கே தெரியாது சாமி. எப்படி முன்னாடி போறேன்னா சாமி என் பொண்டாட்டி உனக்கு வேணும். சாமி அதுக்குன்னு தாராளமையா பொண்டாட்டி நீ கூட்டிட்டு போ சாமி. இந்த மாதிரி ஊருக்கு 10 பேர் இருக்கணும். இந்த மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருக்கணும் சாமி. ஏன்னா நான் பொண்டாட்டி விட்டுட்டு அடுத்த பொண்டாட்டி மேல ஆசைப்படுற உன்ன மாதிரி ஒருத்தர் தான் போதும் சாமி. சாமி சாமி என் பொண்டாட்டி அழகா இருக்கு. ஆமா என் பொண்டாட்டி நீ கூட்டிட்டு போ சாமி. ஆனா பொண்டாட்டி இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு கூட்டிட்டு சரி நம்ம வைக்கிற மோடிய எடுக்கலாம். என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணுகிறாள் நம்ம 2 பேரும் சரி மோடி எடுக்க முடியல என் பொண்டாட்டியை உனக்கு கொடுத்துறேன். அப்படி மோடி நான் எடுத்துட்டா என் வீட்டுல 50 பண்ணி இருக்குது. அந்த 50 பண்ணி சாரியை 2 பேரும் பல்லாரியே சொல்லி பொண்டாட்டி சும்மாவா? சரி வைக்கிற மோடி அதுக்கப்புறம் பாடுறோம். நாங்கள் வைக்கின்ற மோடியை எடுத்துவிட்டால் உங்களுக்கு நாங்க அடிமை. ஆமா அப்படி எடுக்கணும் நான் உங்களுக்கு அடிமை தானே? ஆமா சரி கொண்டு வா. கொண்டு வாடா முட்டாள் தாய்மார்களே கண்ணன் கார்பன் நாடகத்திலே வைக்கும் நிகழ்ச்சி நீயே எங்களுக்கு மந்திர சித்து விளையாட்டு தெரியாது. உங்களை கிராம தேவதையை நம்பிதான் இந்த வீட்டுக்கு தலைச்சு போய் ஓடி எடுத்து சொல்லுவாங்க. எனக்கு பிறகு ஒரு தங்கை, அதுக்கப்புறம் 2 தம்பிங்க, 4 பேர் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வசக்தி நாடக மன்றத்திலே ஒரு 16-17 குடும்பங்கள் இருக்கிறது. இந்த 17 குடும்பமும் என்னையே நம்பி இருக்கிறது. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. அதனால தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து, உங்களில் ஒருவனாக நினைத்து இந்த கிராமத்திலே மோடி எடுக்கும் காட்சி எனக்கு வந்திருக்கிறது. நான் தான் வீட்டுக்கு மூத்த பையன். தலைச்ச பிள்ளைகள் எல்லாம் இது போன்ற செயல்களிலே ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆகையால் உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னையும் நினைத்து
உங்களில் ஒருவனாக என்னையும் நினைத்து ஒவ்வொரு மோடியை எடுத்துக்கொண்டு வெற்றிவேல் அரகரா என கரவொலிகளை எழுப்பி தயவு செய்து எங்களுக்கு உற்சாகத்தை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து தூங்குறவங்க எழுந்து வீட்டுக்கு கூட போயிடுங்க. தூக்கம் சமாளிக்க முடியாதவங்க கைகளை கட்ட வேண்டாம், முட்டி கட்ட வேண்டாம். அதெல்லாம் இதற்கெல்லாம் தடையாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. அதனால தயவு செய்து தூங்குறவங்க எழுந்து வீட்டுக்கு கூட போயிடுங்க. கரவொலிகளை எழுப்பி எங்களுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என கரவொலிகளை எழுப்பி உற்சாகத்தை கொடுத்தால் அதுவே நீங்கள் கொடுக்கக்கூடிய வெகுமானமாக நினைத்துக் கொள்ளும்.